குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையானவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் கார்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அன்றைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்று கால வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பல பாடுகள் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், வியாதிகள் நிமித்தம், தோல்விகள் நிமித்தம், இழப்புகள் நிமித்தம் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் ஜெபத்தை நிறுத்தி, வேத வாசிப்பை நிறுத்தி, சபைக்கு செல்வதையும் நிறுத்தி சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, இந்த கால வேளையிலே ஆண்டவர் அன்போடு உங்கள் அருகில் வந்து உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். மீண்டும் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்த விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்மையில் எல்லா உரிமையும் உண்டு. அவர் தெய்வம், நாம் சாதாரண மண். ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யவில்லை என்றெல்லாம் கேட்பதற்கு மனிதனுக்கு உரிமையே இல்லை. ஒரு மனிதனை பார்த்து நாம் கேட்கலாம், ஆனால் நம்முடைய ஆயுசு நாட்களையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் தன் கரத்தில் வைத்திருக்கிற தேவனை பார்த்து மனிதன் பேசவே கூடாது. தெய்வ பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஏதோ இன்றைக்கு நடந்துவிட்ட ஒரு சின்ன பிரச்சனைக்காய், ஒரு சின்ன கஷ்டத்திற்காய், ஒரு சின்ன இழப்புக்காக நீங்கள் ஆண்டவருக்கு தூரமாய் போவீர்களே, ஆனால் உங்கள் விசுவாசம் குறைந்து போனது என்று தானே அர்த்தம். நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது என்ன சொல்லுகிறோம்? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்று பாடலெல்லாம் பாடினோம் அல்லவா? இன்றைக்கு நாம் பாடின இந்த பாடலை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்டை தான் நான் பாடலாய் நாம் பாடினோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36 முதல் 39 வசனங்கள் வரைக்கும் எவ்வளவு அழகாய் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஒருவேளை நான் இதை வாசிக்கும் பொழுது இதில் உங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்முடைய நாவில இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை வேத புத்தகமே வாசிக்காமல், ஆலயத்திற்கே செல்லாமல், ஒரு பிரசங்கத்தை கூட கேட்காமல் இருந்த அந்த யோபு பக்தன் கூட அவ்வளவு இழப்புகள் நடுவிலும், அத்தனை மரணங்கள் நடுவிலும், அத்தனை வியாதிகள் நடுவிலும் அவர் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கவே இல்லை. அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவனை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதெல்லாம் நமக்கு ஒரு சவாலா இருக்கிறது அல்லவா? 1000 செய்திகளை கேட்ட நாம் இப்படி சோர்ந்து போனால் எப்படி? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எழும்புங்கள், மீண்டும் சிலுவை அண்டை வாருங்கள், மீண்டும் ஆண்டவர் சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து அவர் கரத்தை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு தவறு செய்கிறவரே அல்ல. இன்றைக்கு அது உங்களுக்கு தவறு போல தெரியும், ஆனால் அது ஒரு நன்மை இருக்கிறது என்பது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் ஒரு நாள் சீக்கிரம் உணர்ந்து கொள்வீர்கள். ஆகவே கர்த்தர் ஒரு நாளும் தவறு செய்யவே மாட்டார். பெற்றோர்களாகிய நாம் என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறு செய்வோமா, துரோகம் செய்வோமா, தீமை செய்வோமா? அப்படியானால் கர்த்தர் இப்படி நமக்கு செய்வார். இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை மீண்டும் துவக்குங்கள், உங்கள் விசுவாசத்தை மீண்டும் துவக்குங்கள், உங்கள் துதி ஆராதனை மீண்டும் துவக்குங்கள், உங்கள் உபவாசத்தை துவக்குங்கள், ஊழியத்தை துவக்குங்கள். ஆண்டவருடைய கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி உடைய பிள்ளைகளை என் ஆண்டுடைய கரம் தேற்றி பலப்படுத்துவதாக. நீர் நெறிந்த நாளை முறியாதவர், மங்கி எரிகிற திரையை அணையாத ஆண்டவர். உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, அன்னைக்கு எலியாவை தட்டி எழுப்பினதை போல இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை மீண்டும் தட்டி எழுப்பி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீண்டும் பிரகாசிக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு விழுந்து போன பேதுருவை பல மடங்காய் பிரகாசிக்க செய்ததை போல உடைய அன்பு பிள்ளைகளை மீண்டும் பிரகாசிக்க பண்ணி, ஆண்டவரே, புள்ளி எழுந்து ஆண்டவருக்காய் ஊழியங்களை செய்யும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் வேகமாய் வளரும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். விசுவாசத்தை திடப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் உமக்காக கடைசி வரை வாழ ஆண்டவரே உம்முடைய கரத்தை பற்றிக் கொண்டு இயேசுவின் பின்னாலே ஜெயத்தோடு வாழ நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களும் உம்மோடு இணைந்து வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.